ஏய் சத்யா, என்னடி ஒரே சத்தமா இருக்கு? பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுமா. ஆமா, இது என்னடி கோலம்? நீங்க கிளம்பிட்ட? கோலமா? உன்னதான் கேக்குறேன். அபி வீட்ல கொலுமா. கொலுவா? இல்ல, கொலு கொலுன்னு ஒரு குட்டி பையமா, அவனுக்கு பர்த்டே, என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ போயிட்டு வரவான்னு பர்மிஷன் கேட்கணும், போயிட்டு வரன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. இன்னைக்கு சனிக்கிழமை வேற, பொறுக்கி பசங்களாம் ஒரே குடியும் கும்பலமா இருப்பாங்க. நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல? மா, நான் பொண்ணுமா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேமா. அம்மா ப்ளீஸ்மா, ஃபங்க்ஷன் தானே, போயிட்டு வந்துட்டுமா? சரி போ. எஸ். என்ன ஒன்னிலையே. அப்புறம் போகும்போது அந்த மண்டை மேல இருக்க கொண்டையும் இந்த கோலத்தையோ மாத்திட்டு போ. சரிம்மா. ஏ சத்யா, ஏண்டி இப்படி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏஞ்சி எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம்ல, உனக்கும் ரிலாக்ஸா இருக்கும்ல. அட போமா, வெளியே போறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு. இங்க இருந்து ஆட்டோ புக் பண்ணி அங்க போய் மூவி பார்த்துட்டு நடுவுல எங்கேயாவது சாப்பிட்டுட்டு திரும்பி அங்க இருந்து ஆட்டோ புக் பண்ணி அவங்கிட்ட பேரம் பேசி ஆட்டோல ஏறி உட்கார்ந்தா வீடு வர வரைக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா யோசிக்கிறதுக்குள்ள வீட்டு வாசல் வந்து நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் கூட 30 ரூபா கேட்பான். அதையும் நான் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ்ஸா மாத்திட்டு இந்த லேப்டாப்பை எடுத்து இப்படி ஓபன் பண்ணி உட்கார்றதுக்கு இது எதுவுமே இல்லாம ஒரு கப் பவுல்ல ஓடிடில படம் பார்த்துட்டு நான் நிம்மதியா இருப்பேன். அவ்வளோ சோம்பேறி ஆயிட்டேடி நீ. என் காலத்துலலாம். என்ன அந்த காலத்துல எல்லாம்? என் வயசுல 2 பிள்ளை கையில வச்சிருந்த, அவ்வளவுதான். அது இல்லடி. மா, இப்ப என்ன அடுத்த கல்யாணத்தை பத்தி தானே பேச போற, நீ போ போ. நான் அப்படியே கல்யாணத்தை பத்தி பேசணும்னே நீ ஓகே சொல்லுவ பாரு. போடி, நம்ம படம் பாப்போம். என்னடி என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? காலேஜ்ல அந்த ஹச்ஓடி என்னை திட்டிட்டாமா. நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த ஸ்வேதா தான் எல்லாமே பண்ண, தெரியுமா? சரி சரி விடு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு வந்து அழு. நான் என்ன பிரச்சனையில கத்திக்கிட்டு இருக்கேன், சோறு வந்து தின்னு சொல்றேன். எனக்கு சோறு வேணா, ஒண்ணு வேணா, போ. வேணானா போ. Sorry ma'am, it was my fault. Hereafter it won't happen ma'am. Yeah, definitely ma'am, I'll take care. Thank you ma'am. Ma, என்ன சத்யா, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா? அதெல்லாம் இல்லம்மா. நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இந்த வேலையை பார்க்கணுமா? விடுமா, இதெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாவே எடுத்துக்கல. ஜஸ்ட் ஒரு எரர் தான், ஆனா அவ தான் அப்படி கத்திட்டான். சரி, கொஞ்ச நேரம் பாரு. அபி. அபி. சொல்லுடி. நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போவோமா? எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க செம்ம போர் அடிக்குது. பீச், பார்க்கு, மாலு, தியேட்டர்னு எங்கேயாச்சும் போவோம். எனக்கு எங்கனாலும் ஓகே தான். போலாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? போலாத ஏர் கண்டிஷன். பிளான் என்னோடது, நான் தான் கேப்டன். நான் சொல்றது எல்லாரும் கேட்டீங்கன்னா நான் வரேன், இல்லனா நீங்களே போயிட்டு வாங்க. இவ்வளவுதானே? டீல். ஓகே ஓகே. அப்ப 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 7 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புறோம், 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். ஆமாடி, அதுக்கு மேல சான்ஸே இல்ல. வீட்ல சூடு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நான் பங்கம். ஓகே, அப்ப ஸ்ட்ரைட்டா மியூசியம் போறோம், லஞ்ச் சாப்பிடுறோம், மெரினா பீச் போய் பலூன் ஷூட் பண்றோம், ரிங்க் போட்டு சிந்தால் சூப் வாங்குறோம், பானிபூரி சாப்பிடுறோம், ரிட்டர்ன் ஆகிறோம். சூப்பர் பிளான் டி. நான் வந்துடுறேன். ஓகே, நீ ஒரு 500 மட்டும் எடுத்துக்கோ போதும். ஓகே டன். எதுக்கும் பேக்கப் ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுப்போம். இவளே 10 நிமிஷத்துல கால் பண்றேன்னு வேற சொல்லிருக்கா. நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போலான்னு சொன்னா என்ன பண்றது? நம்மளே கால் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுடி. என்னடி பிளான் நாளைக்கு? சும்மா வா, அப்படியே போயிட்டு ஊர் சுத்திட்டு வருவோம். சரிடி. ஆனா மார்னிங் அவர் ஆபீஸ் அனுப்பிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்படியே சமைச்சிட்டு துவைச்ச துணியை காய போட்டுட்டு வந்துடுறேன்டி. அம்மா தாயே, நீ வரவே வேணாம். நீ இந்த வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆயிரும். வரலன்னா வரலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு
புரிஞ்சா சரி. ஏய், உனக்கு தான் எருமை வயசு ஆகுது இல்லடி, இன்னும் ஊர் சுத்தலாம் சொல்லிட்டு இருக்க. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்பதான் என் நிலைமை தெரியும். ஏய், மறந்தே போயிட்டேன்டி. அம்மா கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பை. ஏய், ஏதாவது கேட்டா உடனே வச்சிருவா. Oh my god! 0.5 inchesக்கு தொப்பை போட்டுருக்கு. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆன்ட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். மா 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 என்னடி அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? மா, நான் இன்னையில இருந்து ஸ்ட்ரிக்ட்டா டயட் ஃபாலோ பண்ண போறேன். கார்டியோ பண்ண போறேன், எக்சர்சைஸ் பண்ண போறேன், ஃபிட் ஆக போறேன். இது புடி. மா 10 வரலே 10ல இருடி. மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதே என்கிட்டயே 20 வாட்டிக்கு மேல சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு 100 தாண்டி போயிருக்கோம்ல. என்னெல்லாம் பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதுல்ல? எண்ணி ஒரே மாசத்துல நான் ஸ்லிம் ஆகி அந்த சிம்ரனுக்கே டஃப் கொடுக்கல. நான் உன் பொண்ணு இல்ல. வரேன். கரண்டியை கொடுத்துட்டு போடி. இந்த உன் கரண்டி. நானும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லின்னு இருந்தேன். ஓகே, சூப்பர். ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. மேட்ச் பண்ணிக்கலாம். ஏய் சத்யா, அங்க ஃபெவிக்விக் வச்சிருந்தானே பாத்தியா? இல்லையேம்மா. நல்லா பாரு. இல்லம்மா. இல்ல, ஒட்டின மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கே, அதான் கேட்டேன். பின்ன என்னடி, காலையில இருந்து ஒரு வேலை கூட செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துருக்க? ஆமா, உன் புருஷனுக்காவது ஏதாவது வேலை பாப்பியா, இல்ல அவரையும் என்ன மாதிரி கஷ்டப்படுத்துறியா? நான் எங்க பாக்குறேன், எல்லாம் அவர் தானே பாக்குறாரு. என்ன மா, என் புருஷன் பாக்குற எல்லா வேலைக்கும் நான் தானே ஹெல்ப் பண்றேன். நீ எல்லா வேலையும் பார்த்து அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணும்டி. நீ என்னடா எல்லா வேலையும் அவர் தலையில கட்டிட்டு அவருக்கு நீ ஹெல்ப் பண்ணுவன்ற? பாவண்டி அந்த மனுஷன். ஆமா ஆமா, ரொம்ப மா. என்னமா பிரச்சனை உனக்கு? இப்படி ஒரே இடத்துல உட்காந்து வெயிட் போட்டதுதான் மிச்சம். போய் ஏதாவது வாக்கிங் போய் உடம்ப மெயின்டைன் பண்ணலாம்ல. போனே, கை காலெல்லாம் வலிக்குதுமா. என்னடி இந்த காலத்து பசங்க எதுக்கத்தாலும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு? நான்லாம் அந்த காலத்துல தாயே, உடனே அந்த காலத்துல நீ ஆரம்பிக்காத. இதோ இப்பவே எழுந்து வாக்கிங் போறேன். ஆனா உன வசந்தனுக்கு ஆட் மாதிரி அந்த காலம் இந்த காலம். எப்ப பாரு டிவி பாப்பாங்க. மா, பசிக்குதுமா. என்ன சமைச்சேன்? ரசமும் உருளைக்கிழங்கும் வறுத்து வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடு. ஏன் போமா, நான் காலேஜ் முடிச்சிட்டு வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பேன். சும்மா சொன்னடி, அப்பா பிரியாணி வாங்கி வச்சிருக்காரு, போய் சாப்பிடு. பிரியாணியா? எவ்வளவு நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு? 2 பிளேட் எதுக்குடி, ஒரு பிளேட்டே போதும். ஓகே. சூப்பர் டி. வாவ், சமல்ல. முடியலடி, எனக்கு போதும், நீ சாப்பிடு. ஏய், என்னாலே முடியல அபி, நீயே சாப்பிடு. ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? பத்தலடி. Cheers. Cheers. பிரியாணி சாப்பிட்டு சோடா குடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுற சுகமே தனி இல்ல. ச்சே, இப்ப பாரு, ஒரு பிரியாணி கூட முழுசா சாப்பிட முடியல. அபி, வயசாயிடுச்சுடி. ச்சே. இங்க வா, உட்காரு. ஹே, என்னடி ஆச்சு? ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டு வச்சிருக்க? அதுவா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு ஒரு 500 rupees குறையுதுடி.
உன்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா? அடச்சி, இவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்தா அம்மா கொடுத்தது. தேங்க்ஸ் டி. நீ ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பல்ல? அபி, அதெல்லாம் ஒரு எமர்ஜென்சியும் இல்ல. அப்படியே ஏதாவது இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போய் என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் டி. நான் உனக்கு நெக்ஸ்ட் மந்த் திரும்ப கொடுத்துறேன். சீ, கேவலமா பேசாத. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நானே உன்னை கேட்பேன். நீ எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? நான் உன் ஃப்ரெண்டு டி. தேங்க்ஸ் டி. என்னடி மூஞ்சியே அப்படி வச்சிருக்க? ஒன்னும் இல்லடி. சீ, சொல்லு. என்கிட்டே சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? வழக்கம் போலதான்டி. என்ன, உன் ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்ணானா? என்னவா அவனுக்கு? நான் கேக்குறப்போலாம் காசு இல்லன்றா. எனக்கு அது கூட பரவாயில்ல. வீட்டுல காய்கறி வாங்குறது கூட காசு இல்ல. அப்படி அவ சம்பாதிக்கிற காசு எல்லாம் என்ன பண்றானே தெரியல. இதுக்கு மேல எனக்கும் என்ன பண்றதுனே புரியலடி. நல்ல வேலை எங்களுக்கு குழந்தை இல்ல. குழந்தை இருந்திருந்தா அதுவும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும். ஏன் அபி, அழாதடி. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீயும் தான் காரணம். வேலைக்கு போறியா? நான் எப்படி? நீ வேலைக்கு போ, எல்லாமே சரியாயிடும். உனக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நீ வாங்கிக்கலாம். உன் புருஷனும் இப்படி இருக்கிறத பார்த்து உன்கிட்ட வந்து பேசி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடி. எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்படின்ற? அப்படித்தான். ஒரு நிமிஷம் இரு. அபி, என் ஃப்ரெண்டு ஸ்வேதா கிட்ட பேசிட்டு அவ கம்பெனிக்கு நாளைக்கு நீ போ. ஃபர்ஸ்ட் 3 மாசம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் பர்மனன்ட் தான். தேங்க்ஸ் டி. இந்தா. ஏய் வேணாம். இப்போதைக்கு இத செலவுக்கு வச்சுக்கோ அபி. இதை நீ வச்சுக்கிறியான்னு நான் கேட்கல. இதை வச்சுக்கோன்னு சொல்றேன்.